ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான டேஸ்டான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, பீன்ஸு, அப்புறமே பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய், ஒரு 15 பல் பூண்டு. ஒரு வானொலி வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா தான் உங்களுக்கு அந்த கடப்பா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இது நல்லா காரமாக இருந்துச்சு இந்த பச்சை மிளகாய், அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னும் 2 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் ஒரு கேரட், கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருந்ததுனால ஒரு கேரட் போட்டிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதை நல்லா வதக்க தான் உங்களுக்கு கடப்பா வைக்கும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக வரும். அதனால் எப்பயுமே இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பட்டாணி விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 2 வாஷ் பண்ணிங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ கழுவியாச்சு. இப்போது 1 கப்பு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தனியாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது 2.25 இல்லை 3 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே கிடைக்கும். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 விசில் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா குழைய வெந்திருக்கும். 4 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே குக்காகி வந்திருக்கு. ரொம்ப திக்காக வந்திருக்கு பாருங்கள். எல்லா காய்கறியுமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்கிறதுனால இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காய் வதக்கின அதே வானலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் மொட்டு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதை நான் தட்டி தான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுறத விட இது மாதிரி தட்டி போட்டிங்க, 1-2 தட்டி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அதனால் அது மாதிரி தட்டி போட்டிருக்கேன். இதையும் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா தாளித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, காய் எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
இதை சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு அந்த பருப்பு வேக வச்ச இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியே இதில் ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சுனா தான் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நான் வந்து இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். என்றைக்குமே உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடைசியாக வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இது மாதிரி கொதிச்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இதை வந்து இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சேர்த்துருக்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. பாசி பருப்பு அவ்வளவும் நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு மெயினாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். குருமா மாதிரியே இருக்கிறதுனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.